அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸில் இருந்து தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்றைய வீடியோ பதிவில் அந்த முக்கியமான 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் டெட் சயின்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது மென்மையான உலோகம்? ஆப்ஷனில் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் மென்மையான உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஆகும். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் என்ன வகையான மாற்றம்? ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் இயற்பியல் மாற்றம் என்பது சரியான ஒன்று. பால் தயிராக மாறுவது ஒரு என்ன வகையான மாற்றம்? பால் தயிராக மாறிச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு மீளா மாற்றமாகும். கீழ் உள்ளவற்றில் விரும்பத்தகாத மாற்றம் எது? அது விரும்பத்தகாத மாற்றம்னா பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் என்பது விரும்பத்தகாத மாற்றமாகும். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுவரை பார்த்தீங்கன்னா புக்கின்படி 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு என்ன வகையான மாற்றம்? காற்று மாசுபாடுனால அமிலமலை வரும். இது ஒரு என்ன வகையான மாற்றம்னா மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றமாகும். விதை மரக்கன்றாக வளர்வது என்ன வகை மாற்றமாகும்? விதை மரக்கன்றாக வளர்வது பார்த்திங்கன்னா ஒரு மெதுவான மாற்றமாகும். கந்தக அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன சொல்லுவோம்? H2SO4 என்பது கந்தக அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆகும். காற்றில் உள்ள எது மற்றும் எது வாயுக்களின் கூடுதல் காற்றின் 95% இயைபாகிறது? காற்றுள்ள எந்த இரண்டு வாயுக்களின் கூடுதல் 99% இயைபாகிறது? இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த ரெண்டு வாயுக்களின் கூடுதல் தான் காற்றின் 99% இயைபாக உள்ளது. ஆப்ஷன் டி சரியான ஒன்று. காற்றின் இயக்கம் எந்த அடுக்கில் தான் நடைபெறும்? காற்றின் இயக்கம் பார்த்தீங்கன்னா அடி வளிமண்டல அடுக்கில் தான் நடைபெறுகிறது. மேகங்கள் உருவாக காரணமாக இருப்பது என்ன? மேகங்கள் உருவாக காரணமாக இருப்பது நீராவி. எந்த மண்டலத்தில் ஓசோன் படலம் உள்ளது? எந்த மண்டலம் பார்த்தீங்கன்னா அடுக்கு வழி மண்டலத்தில் தான் ஓசோன் படலம் உள்ளது. யார் அதிக வினைத்திறன் கொண்ட ஆக்சிஜனை கண்டறிந்தார்? ஆக்சிஜனை கண்டறிந்தவர் அதிக வினைத்திறனோடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் பிரிஸ்ட்லி என்பவர் ஆவார். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% என்ன வகை நீராகும்? உலகத்தில் உள்ள மொத்த நீரில் 97% உப்பு நீராக உள்ளது. பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை கிடையாது? நீர் சுழற்சியின் ஆவியாதல், ஆவி சுருங்குதல், மழை பொழிதல், இதில் காய்ச்சி வடித்தல் என்பது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலையாக கிடையாது. பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது எது? நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்ப்பது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இதில் நீராவி போக்கு மற்றும் ஆவியாதல் இது இரண்டும் தான் நீராவியினை வளிமண்டலத்தினுள் சேர்க்கிறது. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நன்னீரில் சுமார் 30% நீர் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீராக உள்ளது. இயற்கை ஒட்டும் பொருள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? இயற்கையாக ஒட்டும் பொருள் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருவளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி என்ன வழி? இதில் பார்த்தீங்கன்னா அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம் என்பதுதான் சரியான வழியாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. வெள்ளம், மேற்பரப்பு நீர், சூரிய ஒளி, மேகங்கள், உறைந்த நீர். அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். வெள்ளம் அதிகளவு மழை பொழியும் போது ஏற்படுகிறது. மேற்பரப்பில் ஏரிகள் காணப்படுகிறது.
சூரிய ஒளி ஆவியாதலுக்கு பயன்படுகிறது. அடுத்தது மேகங்கள் நீராவியினால் ஏற்படுகிறது. உறைந்த நீர் துருவங்களில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. எந்த மாற்றம் என்பது ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வு ஆகும். அது எந்த மாற்றம்? கண்டிப்பா வேதியியல் மாற்றம் தான் ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வாக உள்ளது. இயற்கையாக கிடைக்கும் சில பொருட்களை வேதி மாற்றங்களுக்கு உட்படுத்தி தயாரிக்கப்பட்டவை எது? இயற்கையாக கிடைக்கிற சில பொருட்களை வேதி மாற்றங்களுக்கு உட்படுத்தி இதனை தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சோப்புகள், உரங்கள், நெகிழிகள், இம்மூன்றுமே பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கும் சில பொருட்களை வேதி மாற்றங்களுக்கு உட்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. கட்டட தொழிலுக்கு மிகவும் அவசியமானது. இதில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு என்பது தான் சரியான ஒன்று. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான எதை மண்ணிலிருந்து பெறுகின்றன? தாவரங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து பெறுகின்றன. சிமெண்ட், மணல், ஜல்லிக்கற்கள், நீர் சேர்ந்த கலவை என்னவாகும்? இது நம்ம போஸ்டில் போட்டப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வலுவூட்டப்பட்ட காரைன்னு போட்டிருக்காங்க. சிமெண்ட், மணல், ஜல்லிக்கற்கள், நீர் சேர்ந்த கலவை கான்கிரீட். அது கற்காரை தான் அதற்கு சரியான விடை. எப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? எப்சம்னாவே மெக்னீசியம் சல்பேட். 7 மூலக்கூறு நீர் உள்ளது. MgSO4.7H2O என்பது தான் எப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு. உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமம் எது? இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சல்பர் தான் உரங்கள் தயாரிக்க பயன்படும் தனிமமாகும். பொறுத்துக சோடியம் குளோரைடு, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட், மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட், கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், பீனார். இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு NaCl, கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். இது பார்த்தீங்கன்னா கால்சியம் CaSO4 2H2O. அடுத்தது மெக்னீசியம் Mg வரணும். இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட்டுங்கிறது இதற்கு மூலக்கூறு வாய்ப்பாடு. கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்டு, செமி வரப்போ ஆஃப் வந்துடும். இதுதான் சரியான ஒன்று. பீனால் C6H5OH. ஆப்ஷன் ஏ சரியான விடை. நம்ம என்ன கொஞ்சம் தெரிஞ்சினாலும் சோடியம்னா Na, கால்சியம்னா Ca, மெக்னீசியம்னா Mg, Cl குளோரின், O2 ஆக்சிஜன், இது மாதிரி தெரிஞ்சிட்டா கூட நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கீழ்கண்டவற்றுள் இயற்கை நிறங்காட்டி எது? இயற்கை நிறங்காட்டியாக உள்ளது பார்த்தீங்கன்னா மஞ்சள் என்பது சரியான ஒன்று. பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படும் அணு என்ன அணு? பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படும் அணு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணு என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் டெட் ரிலேட்டடாக சயின்ஸுக்கு பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.